பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 7, இறைவார்த்தை 3. உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்களில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகின்றீர். ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மை தேடவும், உம்மோடு இருக்கவும், உம்மோடு உறவாடவும் நல்ல ஒரு மன பக்குவத்தை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் எங்களை விழித்திருந்து பாதுகாத்தீரேன். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. திருப்பாடல்கள் 121:4 சொன்னது போல, இதோ இஸ்ரவேலை பாதுகாக்கின்ற தெய்வம் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்கின்ற வார்த்தையின்படி கண்ணயராதபடி எங்களை தாளாட்டி சீராட்டி எங்களை வளர்த்து எடுத்து இரவு பொழுதிலே வல்லமைமிக்க தூதர்களை அனுப்பி எங்களை தாங்குவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, எங்கள் நடுவிலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நாங்கள் விழுந்து விடாதபடி அனுதினமும் எங்களை உயர்த்தி எங்களில் நீர் மகிழ்ச்சி கொண்டதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக அநேக ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் மீது பொழிந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த அதிகாலை 3 மணி ஜெபத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. அதிகாலையிலே 6 மணிக்கு நற்கருணை நாதராக உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உம்மை ஆண்டவரே நாங்கள் ஆராதித்து விட்டு உமது வார்த்தைகளை கேட்டு அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் தந்து எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்திலே எங்களை நடக்க பழக்கி வைப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியங்களை கொடுத்து திருமண தடைகளை அப்புறப்படுத்தி நோயற்ற ஒரு வாழ்க்கையை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எவ்வளவோ நல்ல அற்புதங்களை உமது கரங்களில் இருந்து பெற்ற பிறகும் கூட நாங்கள் இந்த நாட்களிலே எங்களையே நாங்கள் இழந்து தவிக்கின்றோம். தீயோன் எங்களை சோதிக்கக்கூடிய வேளையிலே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு விழுந்து நாங்கள் தவிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட உமது கல்வாரி பாதத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பற்றி கவலைப்படாதபடி மற்றவர்களை குறித்து நாங்கள் தவறாக பேசி அவர்களை அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி குடும்பங்களை கெடுத்து கணவன் மனைவிக்கு இடையே பிளவுகளையும் சண்டை சச்சரவுகளையும் உருவாக்கி ஆண்டவரே சிறிய பிரச்சனைகளை பெரிய பிரச்சனைகளாக மாற்றி இதோ இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறோம் சுவாமி. அந்த தருணத்திற்காக உமது திரு சமூகத்திற்கு முன்பாக நின்று மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எல்லோரும் பாவிகள். நாங்கள் எல்லோருமே இந்த உலகத்தில் எதற்கு வாழ்கிறோம் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. நீர் கொடுத்த விண்ணக ஆசீர்வாதத்தை மட்டுமே பெற்றுக் கொண்டு நாங்கள் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் திருத்தும் பொழுது அதில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 19வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பிறரை வஞ்சித்து விட்டு நான் விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்பவரே உங்களுக்கு ஐயோ என்று நீர் சொல்லியிருக்கின்றீரே. ஆம் தகப்பனே, அநேக பிள்ளைகளை வஞ்சித்திருக்கின்றோம். அநேக பிள்ளைகளை பற்றி நாங்கள் தவறாக பேசி இருக்கின்றோம். அநேக பேருக்கு எதிராக செயலாற்றி இருக்கின்றோம். இந்த நாட்களிலும் கூட தகப்பனே, நாங்கள் தீங்கு செய்து விடாதபடி வாழ எங்களுக்கு பக்கபலனாய் நீர் இருப்பீராக. எங்களுடைய காவல் தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த சூழ்நிலையிலும் எந்த செயல்களையும் நாங்கள் விளையாட்டிற்கு தான் செய்தோம் என்று சொல்லி இந்த உலகத்திலே வாழ்ந்து விடாதபடி ஒவ்வொருவரையும் அன்பு செய்து நேசித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ரோமியர் 2:6 வாசிக்கின்றோமே, ஒவ்வொருவருக்கும் அவர் அவர் செயலுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு செய்வார் என்று. ஆம் தகப்பனே,
நாங்கள் நன்மையை செய்தால் நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், தீமையை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த தீமை எங்களை பற்றிக் கொள்ளும் என்பதை உமது வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்தி இருக்கின்றீர். எனவே யாரையும் மனதார நாங்கள் தண்டித்து விடாதபடி, தீமை செய்து விடாதபடி, பிறர் குற்றவாளி என்று தீர்ப்பு அளித்து விடாதபடி, எல்லோரையும் ஏற்று நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இதோ இந்த அதிகாலையிலே என்னோடு இணைந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமது திரு பாதத்தை பற்றி பிடித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், அனைத்து உறவுகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், அனைத்து தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், அனைத்து தாய்மார்கள் தகப்பன்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், முதிர்ந்த வயதிலே வீட்டிலே இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், பயணம் செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் மன்னிப்பீராக. ஒவ்வொருடைய மன்னிப்பையும் அவர்கள் இந்த நாளிலே என் ஆண்டவர் என்னை மன்னித்தார் என்று வெளிப்படுத்தக்கூடிய அந்த மன பக்குவத்தை நீர் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீரே பெரியவர், நீரே எங்களை மன்னிக்கக்கூடிய தெய்வம், நீரே எங்களை ஏற்று எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எங்களை கழுவி சுத்திகரித்து மீண்டும் உமது வழியில் நடத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். உம்மை தவிர எங்களுக்கு வேறு எந்த தெய்வமும் கிடையாது சுவாமி. உம்மை தவிர இந்த உலகத்திலே எங்களுக்கு எந்த வழியிலும் மீட்பு கிடையாது என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக இருக்கவும், என் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் மன கண்களுக்கு முன்பாக வைத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட எங்களுடைய உறவுகளுக்காக ஜெபிக்கின்றோம், எங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்காக ஜெபிக்கின்றோம், அக்கா தங்கைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சாத்தான் தீவினையை விதைத்து குடும்பத்தை பிரித்து சீரழித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி. இந்த நேரத்திலே எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய அனைத்து சாத்தானுடைய சக்திகளும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் அபத்தமாக்கப்பட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. சாத்தான் கொண்டு வரக்கூடிய போலித்தனமான திட்டங்கள் எல்லாவற்றிலும் என் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் ஊற்றப்பட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. திருவெளிப்பாடு 22:11-12 சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதற்கு இடையில் தீங்கு புரிவோர் தீங்கு செய்து கொண்டே இருக்கட்டும், நன்மையானவற்றை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் நன்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும், தீய வழியில் நடந்து கொண்டு இருக்கிறவர்கள் தீய வழியில் நடந்து கொண்டே இருக்கட்டும், அவர் செயல்களுக்கு ஏற்ப நான் தண்டனையை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றேன். ஆண்டவரே, பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு விடாதபடி, உறவுகள் பாதிக்கப்பட்டு விடாதபடி, குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பணத்திற்கும் செல்வத்திற்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு உறவுகளை இழந்து போய் இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட குடும்பங்களில் மீட்பு வரும்படியாகவும் ஒன்றாக இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய குடும்பமாய் மாறிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், அக்கா அண்ணன்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை தொட்டு குணமாக்கி அனைத்து நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்து அவர்களை உயர்த்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, இந்த நாளிலே அவர்களை தாங்கிக் கொள்வீராக. எங்கள் குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, உத்தம அரசியே, ஞானத்தின் பிறப்பிடமே, தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மாம். எங்களுடைய குடும்பங்கள் ஒன்றுபட்டு வரவும், அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து உமது மகனை ஆராதிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை பெற்றுக் கொடுப்பீராக. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து நிறை வாழ்வை நோக்கி வழி நடத்துவாராக. ஆமீன்.